கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாம் கூடி ஜெபிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே இருப்பது எவ்வளவு சந்தோஷம். ஆமேன். நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஒரு ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது. இன்னும் ஒரு மாற்றம் இல்லையே, எங்களுடைய குடும்பங்களில் ஒரு மாற்றம் இல்லையே என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு கூட இப்போ உட்கார்ந்துருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமேன். நீங்கள் விடாப்பிடியே ஆண்டவரிடத்துல கேட்க போறீங்க. நம்ம எல்லாம் போராடி ஜெபிக்க போறோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை காண வேண்டும் ஆண்டவரே, பாதத்தை பிடித்து கொள்ளுகிறோம் என்று நம்ம சொல்ல போறோம். ஏனென்றால் நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். நமக்கு ஒரு நிம்மதி தேவை, சமாதானம் தேவை. ஆகவே நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் பாரத்தோடு சந்தோஷத்தோடு கண்ணீரோடு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இன்றைக்கு ஏசாயா 54 அதிகாரத்தில் இருந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 54 அதிகாரம் நீங்க பார்க்கும் பொழுது இப்போது 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். 3ஆம் வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமேன். இதுல முதல் 3 வசனங்களும் பார்க்கும் பொழுது ஒரு பெருக்கத்தை குறிக்கிறது. பெருக்கம் என்பது ஒரு பெரிய பிளெஸிங். ஆமேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆபிரகாமை சொன்னார், நீ திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஸோ பெருகுதல் என்பது ஒரு பெரிய பிளெஸிங். ஆனால் இன்றைக்கி சாத்தான் பெருக விடாதபடிக்கு பல விதங்களில் தடைகளை உண்டு பண்ணுகிறான். ஒரு பக்கம் நம்முடைய அவ்விசுவாசத்தை அவன் பயன்படுத்துகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன்னுடைய விசுவாசம் பெருகட்டும், உன்னுடைய விசுவாச எல்லை பெருகட்டும், உன்னுடைய எல்லா எல்லையும் பெருகட்டும் என்று சொல்லுகிறார். குடும்பத்தின் எல்லை பெருகும், விசுவாச எல்லை பெருகும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம், பொருளாதாரத்திலே ஒரு பெருக்கம், பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம், எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட எனக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய ஜெப எல்லை விசுவாச எல்லை பெருகலையே, அப்படியே நான் இருக்கிறேனேன்னு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி அந்த எல்லைகளும் பெருக போகிறது. இன்னொரு பக்கம் குடும்பத்தில் பிள்ளைகள் பெருகுவதற்கு எல்லாம் தடையாக இருக்கிறதே, குழந்தை பிறக்க வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் என்று ஜெபத்தோடு இங்கே உட்கார்ந்துருக்கலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கட்டப்படலையே, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையே என்கிற பாரத்தோடு கூட இந்த இரவில் நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த வசனங்களின் படி எங்களை பெருக பண்ணுங்கன்னு கேட்க போறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லைகள் விரிவடையட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா. ஜெபத்தின் எல்லை பெரிதாகட்டும், விசுவாச எல்லை பெருகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பைபிள் மெடிடேஷன் டைம் பெருகட்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலும் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக உடைய குடும்பத்திலே சந்ததிகள் பெருகட்டும் அப்பா. குடும்பத்திலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் பெருகட்டும் அப்பா. இவர்கள் பெருகுவார்களாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெருக்கம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் அப்பா. தடைகள் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரை அடைய விடாதபடி தடை செய்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக.
திருமண தடைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் பெருக விடாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணி திருமணத்தை நிறுத்தி வைக்கிற பொல்லாத சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா. எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவனே, எல்லா குடும்பங்களும் பெருகட்டும், எல்லா குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் பெருகட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை எல்லைகளை விரிவடைய செய்து ஆசீர்வதிக்க போகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார், நம்முடைய குடும்பத்தை பெருக பண்ணுவார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அடுத்த 4வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமென். இந்த 4ஆம் வசனத்துல இருந்து 5, 6ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது வெட்கப்பட்ட நிலைமை, நிந்திக்கப்பட்ட நிலைமை, தலைக்குனிற நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருவேளை இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எந்த சூழ்நிலையில வெட்கத்தை அனுபவித்து தலை குனிந்து இருக்கிறீங்களோ, அல்லது ஒரு நிந்திக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்படுவதில்லை, நீ நாணுவதில்லை, உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஹல்லேலூயா. கணவனால கைவிடப்பட்ட பெண்கள் ஒரு பக்கம், மனைவியால கைவிடப்பட்ட சகோதரர்கள் ஒரு பக்கம், பெற்றோரால கைவிடப்பட்ட நிலைமை, பிள்ளைகளால கைவிடப்பட்ட நிலைமை, இன்னொரு பக்கம் பிள்ளைகளால தலைகுனிற நிலைமை, பெற்றோரால வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகள், இப்படி பல விதங்களில ஒவ்வொரு விதத்திலும் வெட்கப்பட்டு கஷ்டப்பட்டு கைவிடப்பட்டு பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரீயை போல. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் அவர் சர்வ பூமியின் தேவன். ஆமென். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கு மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். பெற்றோர் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஆனா தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி, அப்பா நாங்க இனிமே வெட்கப்பட்டு போவதில்லை, எல்லா நிந்தைகளும் மாற்றுங்கப்பா. எந்தெந்த மனிதர்கள் எங்களை நிந்தித்தார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில வெட்கப்பட்டு ஆண்டவரே தலை ஆண்டவரை கவிழ்ந்தோமோ அதே இடத்துல ஆண்டவரை எங்களை உயர்த்துவீராக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இன்னைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில, நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, வெட்கம் அனுபவிக்கிற சூழ்நிலையில கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. வெட்கத்துக்கு பதிலாக உம்முடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க வைங்கப்பா. ஆண்டவரை வெட்கம் அனுபவித்த அதே இடத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உயர்த்துவீராக ராஜா. ஆண்டவரை பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. கணவனை ஆண்டவரை மனைவியை இணைப்பீராக. ஆண்டவரை தனிமையில இருக்கிற பிள்ளைகள், விதவையா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்குவீராக, அவர்களை நடத்துவீராக, கை பிடிப்பீராக, அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, ஆண்டவரை கைம்பெண்களை, கைவிடப்பட்டவர்களை, ஆண்டவரை வயோதிப பெற்றோர்களை அப்பா நீ ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வெட்கத்துக்கு பதிலாக உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். வெட்கப்பட விடவே மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார்.
இந்த அதிகாரத்தில் அடுத்த வசனம் 7ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் இப்போ இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப கூட நாளைக்கு வீட்டில் உட்கார்ந்து திரும்ப படிங்க. ஒவ்வொரு வசனத்தையும் பிடித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும்னு கேளுங்க. 7ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இதில் கர்த்தருடைய கிருபையை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனம் மாத்திரம் வாசிக்கலாமா? 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இமைப்பொழுது கர்த்தர் நம்மை கைவிட்டிருக்கலாம். ஒருவேளை கொஞ்சம் காலம் மூண்ட கோபத்தினால கர்த்தர் நம்மை சில சிக்ஷைகளுக்குள்ளாக நடத்தி இருக்கலாம். மலைகள் விலகி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக நித்திய கிருபையுடன் உங்கள் மேல இறங்குவேன். ஹல்லேலூயா. என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்க போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா போதுமா ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே கோபம் போதுமா ஆண்டவரே, எங்களை நீங்க கைவிடவே கூடாது, நீங்க ஒரு நாளும் எங்களை மறக்க கூடாது அப்பா, நித்திய கிருபையோடு கூட எங்களுக்கு இறங்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஹல்லேலூயா. இமைப்பொழுதுதான், ஒரு செகண்ட் தான் அவர் மறந்தா கூட நம்மால தாங்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எங்களுடைய சூழ்நிலையில ஆண்டவரை நாங்கள் நம்பி இருந்த மலைகள் கூட விலகி போனாலும் அப்பா நம்முடைய கிருபை மாறாதல்லவா. அந்த கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபை போதும், எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து கெஞ்சுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை தானே. இன்றைக்கு நம்ம நிற்பது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? தொடர்ந்து கிருபை தாங்கப்பான்னு கேட்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலே உம்முடைய நித்திய கிருபை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும்படி உம்முடைய கிருபையினால நீர் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே அவர்களை மறக்க கூடாது, எங்களை நீங்கள் மறக்க கூடாது அப்பா. நீங்க ஒரு நிமிஷம் கூட எங்களை கைவிடக் கூடாது ராஜா. உம்முடைய கோபம் போதும் கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே நீங்க உயர்த்துங்க, எங்களை நிறுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க நாங்கள் கேட்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள் முடியட்டும் அப்பா, போர் முடியட்டும் அப்பா. சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதான உடன்படிக்கையினால எங்களை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. நம்ம 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். ஆமேன். குடும்பத்துல பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். அதை தான் இதுல பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். ஆமேன். நான் கல்கள் என்று சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அப்போ என்னுடைய இருதயத்தில் தோன்றின ஒரு வார்த்தை, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்ன உடனே, அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்த உடனே எனக்குள்ளே ஒரு சந்தோஷம். இந்த கல்கள் என்று போடப்பட்ட இடம் என்னுடைய பிள்ளைகள். ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நம்ம சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், இன்றைக்கு நம்ம தேற்றரவற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாசல்கள், நம்முடைய மதில்கள் என்று சொல்லப்படும் போது நம்முடைய வீடுகளை குறிக்கிறது, குடும்பத்தை குறிக்கிறது. குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவரே அவர்களை போதித்து நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சமாதானம், பிள்ளைகளால சமாதானம், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமேன்.
இப்ப எல்லாம் ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எந்தெந்த சூழ்நிலையில யார் யார் பிள்ளைகளால கஷ்டப்படுறீங்களோ, நிறைய பேர் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை, பிள்ளைகள் எதிர்த்து பேசுறாங்க, பிள்ளைகள் தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள், மொபைல் போனுக்கு அடிக்ஷன், இன்னும் நிறைய போதை மருந்துகளுக்கு, இன்னும் வாலிப பிள்ளைகள் பல தவறான சின்னுக்கு அடிமையா இருக்கிறார்கள் என்று எவ்வளவு பேர், இன்னைக்கு கூட நிறைய பேர் தங்களுடைய ஜெப குறிப்பை அனுப்பி கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பா, எங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்கும்படி செய்யுங்கப்பா. இந்த உலகத்திலே கோணலும் ஆண்டவரே மாறுபாடுமான இந்த சந்ததியின் நடுவில் எங்கள் பிள்ளைகள் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கட்டும் அப்பா. எங்களுடைய குடும்பங்கள் நிம்மதியாய் இருக்கணும் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டு இருக்கணும். எங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளை பிரகாசிக்கும்படி செய்யுங்கப்பா. பிள்ளைகளால் வரும் சந்தோஷத்தை அனுபவிக்க கிருபை தாங்கப்பா. நீங்க பிள்ளைகளை ஆண்டவரை போதித்து நடத்துங்க. எங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்தை தாங்கப்பா. ஒலிவ மர கன்றுகளை போல எங்களை சுற்றிலும் இருப்பார்களாக. எங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு காரியத்துக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். அடுத்த 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு, சத்ருவின் கரங்களுக்கு பாதுகாப்பு, சத்ருவின் கிரியைகளுக்கு பாதுகாப்பு, சத்ருவின் நாவுக்கு பாதுகாப்பு. நமக்கு விரோதமாக எழும்பப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுமைக்கு தூரமாகும்படி செய்வார், பயமில்லாதிருக்கும்படி செய்வார். நம்ம 17ஆம் வசனத்தின் முதல் பகுதி மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாமா? 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த கொடுமையும் எங்கள் குடும்பத்தை தொடக்கூடாது. எங்களுக்கு விரோதமாக எந்த மனிதர்களும் எழும்பக்கூடாது. எங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களும் வரக்கூடாது. எங்களுக்கு விரோதமாக எந்த நாவும் எழும்பக்கூடாது. ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஈஸியா பேசிடுவாங்க எல்லாரும், ஆனா கஷ்டம் மக்களுக்கு தான் தெரியும். குடும்பத்தினரால, சுற்றத்தாரால, பக்கத்தில் இருக்கிறவங்களால, வேலை ஸ்தலத்துல, ஊழிய பாதையில எவ்வளவு கஷ்டங்கள். ஆனா கர்த்தர் இனி உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதரும் எழும்பாதபடி பாதுகாப்பார். எந்த கொடுமையும், இன்னைக்கு பாருங்க எவ்வளவு கொடுமையான நோய், இந்த கொடுமையான நோய்களும் நமக்கு வராது. நமக்கு பயம் இல்லாது இருப்போம். நமக்கு விரோதமாக சத்துரு எழும்பு பண்ணுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எல்லாம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. பொல்லாத மனிதர்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த கொள்ளை நோயும் பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த திகிலும் எந்த கொடுமையான காரியங்களும் எங்கள் குடும்பங்களுக்கு நடக்க கூடாது. அகால மரணங்கள் வேண்டாம் அப்பா, விபத்துகள் வேண்டாம் அப்பா, தற்கொலைகள் வேண்டாம் அப்பா, கொலைகள் வேண்டாம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் திகில் வேண்டாம் ஆண்டவரே. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அதே போல கர்த்தாவே, பொல்லாத மனிதர்கள் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாகவும் எழும்பக்கூடாது. ஒரு மனிதனும் தன் நாவை அசைப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்னு சொன்னீங்களே. எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தில் பைத்தியமாவதாக, பைத்தியமாவதாக. எல்லா மனுஷிக ஆலோசனைகள் பைத்தியமாவதாக. பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மனிதர்களும் பேசக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது ராஜா. ஹல்லேலூயா. யார் யார் இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் இவர்கள் பட்சத்தில் வருவார்களாக. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம் அப்பா, நம்புகிறோம் அப்பா. முதல்
முதல் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆச்சரியமாய் பாதுகாத்து சத்துருவின் கண்களுக்கும் மனுஷருடைய கண்களுக்கும் கொடுமையான நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து எங்களை சந்தோஷத்தினால நிரப்புகிறதற்காக கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. எங்களை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.